பித்தக்கல்லில் வகைகள் உண்டு. நிறைய கொழுப்பு பிளஸ் கொஞ்சம் உப்பு அல்லது கொஞ்சம் கொழுப்பு பிளஸ் நிறைய உப்பு என கல் ஆக்கம் இருக்கக்கூடும். சிறுநீரக கல்லையும் பித்தக்கல்லையும் நிறைய பேர் குழப்பிக்கொள்வது உண்டு. பித்தப்பைக்குள் இருக்கும் இந்த கல்லை சிறுநீரக கல் போல கரைப்பது மிக கடினம். பித்தப்பை கல்லை மட்டும் உடைத்து தூளாகும் ஒளிக்கதிர் சிகிச்சை பெரும்பாலும் நடைமுறையில் இல்லை. மொத்தமாக பித்தப்பையையே எடுப்பதுதான் அதிகம் நடக்கிறது. எந்த பிரச்சனையும் கொடுக்காமல் 1 சென்டிமீட்டருக்கும் குறைவாக தேமே என ஓரமாக இருக்கும் கல்லை அகற்றுகிறேன் என்று பித்த பையையே அகற்றுவது பல நேரங்களில் அவசியம் இல்லாதது. அந்த பக்கமாக குடல் ஆபரேஷன் பண்றோம், கல் உள்ள இந்த பையை சேர்த்து எடுத்துடலாமே என்பதில் எனக்கு உடன்பாடு இல்லை. அதே சமயம் கல் கொஞ்சம் பெரியதாக இருக்கும்போதோ, கட்டுப்பாடற்ற சர்க்கரை நோயாளியாக இருக்கும்போதோ, பித்தப்பை நாளப்பகுதியில் கல் சிக்கி அடைத்திருக்கும் பொழுதோ, குடும்பத்தில் புற்றின் ஆதிக்கம் அதிகம் இருக்கும் பொழுதோ, அல்லது ஈரல் நொதிகள் பெரிதாக மாற்றம் பெற்றிருக்கும் போதோ, குடும்ப மருத்துவர் ஆலோசனைக்கு பின்னர் கல்லை அகற்றுவதில் தவறு ஏதும் இல்லை. ஐயோ, பித்தப்பையை எடுத்துட்டா பித்தம் சுரக்காமல் போய்விடுமே என்ற அச்சமும் தேவையில்லை. ஏனென்றால் பித்தப்பை என்பது பித்தம் சுரக்கும் பை அல்ல. ஈரல் சுரக்கும் பித்தத்தை சேமித்து வைத்து செரிமானத்துக்கு தேவையான போது குடலுக்கு தள்ளிவிடும் ஓர் அமைப்பு. ஒரு பக்கம் அப்பெண்டிக்ஸ், அடினாய்டு, கருப்பை, பித்தப்பை போன்றவை. அதில் ஏற்படும் சிறு சிரமங்களுக்கெல்லாம் என்னத்துக்கு பிரச்சனை என்றோ, அதுதான் இன்சுலின் இருக்குதே எடுத்துக்கொள்வோம் என்றோ மேதாவித்தனத்திலோ அறுவை சிகிச்சையில் நீக்கும் போக்குகள் அதிகரித்திருக்கின்றன. இன்னொரு பக்கம் வளர்ச்சி அடைந்த புற்று முதலான அறுவை சிகிச்சை அவசியம் தேவைப்படும் நிலையில் தாமதித்து வருந்தும் சம்பவங்களும் பெருகிக் கொண்டே போகின்றன. எனவே உடல் நலம் பராமரிப்பு விஷயத்தில் நிறைய அக்கறையும் விசாலமான பார்வையும் கொண்டிருப்பதே புத்திசாலித்தனம். சில நேரம் ஆதரவாக கட்டிப்பிடிப்பதன் மூலம் நோயை குணமாக்க முடியும். கைப்பற்றி அழுத்தி தோல் சாய்த்து தட்டி கொடுத்தும் குணமாக்க முடியும். மடியில் உட்கார வைத்து வானம் காட்டி வாய்ப்பிளக்க வைத்து அளிக்கும் ஒரு வாய் உணவின் மூலம் குணமாகுவதும் சாத்தியம். நெடுநாள் அனுபவ மூலிகை மருந்தின் மூலம் முற்றிலுமாக துடைப்பதும் சாத்தியம். நேற்றைய விஞ்ஞானம் ஆய்ந்து சொன்ன நவீனத்தின் மூலம் வீழ்த்துவதும் சாத்தியம். என்ன என் நோய், இதில் எப்படி குணமாகும் என்றெல்லாம் ஆய்வு செய்ய நேரம் இல்லாத சமூகத்தின் விளிம்பில் நிற்கும் சாமானியனின் நோயை துல்லியமாக கணித்து கட்டிப்பிடிக்கணுமா, கத்தியை எடுக்கணுமா என்பதை புத்தியுடன் கொஞ்சம் அறத்தையும் தீட்டி தீர்மானிக்க வேண்டும் மருத்துவ உலகம் அல்லவே.